சின்னமனூர் அருகே சீலையம்பட்டியில் டிராக்டர் மோதி பெண் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பெண்ணின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே சீலையம்பட்டி பகுதியில் பெண் உட்பட 3 பேர் நின்று கொண்டிருந்த நிலையில் அப்பகுதியாக வந்த டிராக்டரின் டயர் வெடித்ததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டிராக்டர் 3 பெண்கள் மீதும் மோதியது. இந்த கோர விபத்தில் கோயில்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுதா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்குள்ளவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் இச்சம்பவத்தை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சம்பவ இடத்திலேயே சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. குடியாத்தம் அருகே வீட்டு ஸ்லாப்பில் 2 கைகள் அறுக்கப்பட்ட நிலையில் பெண் சடலமாக மீட்கப்பட்டது குறித்து பெண்ணின் கணவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு கூத்தாண்டவர் நகர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் தனலட்சுமி தம்பதிக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் உள்ளன. விஜயகுமார் லாரி ஓட்டுநராக வேலை செய்து வரும் நிலையில் இவரது மனைவி தனலட்சுமி பேரணாம்பட்டு நகர் பகுதிகளில் பல வீடுகளில் வீட்டு வேலை செய்து வந்துள்ளார். இதனிடையில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமாக தொடர் குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் துர்நாற்றம் வீசுவதாக விஜயகுமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து விஜயகுமார் வீட்டில் போலீசார் சோதனை செய்த போது வீட்டு ஸ்லாப்பில் 2 கால்கள் கட்டப்பட்டு 2 கை மணிக்கட்டுகள் அறுக்கப்பட்ட நிலையில் தனலட்சுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்காக தனலட்சுமியின் உடல் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் விஜயகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் போலீசார் வாகன தணிக்கையின் போது தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளுடன் பிடிபட்ட நபர் ஒருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் இருந்து போதை மாத்திரைகளை கொண்டு வந்து விற்பனை செய்து வருவதாக விசாரணையில் தெரியவந்தது. மேலும் விசாரணையின் அடிப்படையில் பெரம்பூர் பகுதியில் போலீசார் சோதனை நடத்தி அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த 7600 டெமெடோடால் டைட்டோல் மாத்திரைகள், 14700 டெமெடோடால் EDA-டால் மாத்திரைகள் மற்றும் 4700 நிட்ரோசேஃபார்ம் மாத்திரைகள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளான மும்பையைச் சேர்ந்த ஃபைஸ் முகமது யூசுப் கத்ரி, ஜோஹானி மற்றும் சென்னை செங்குன்றத்தை சேர்ந்த வைஷ்ணவி உள்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் பல பணிகள் முடிக்கப்படாமல் உள்ளதால் விரைவில் போராட்டம் நடத்துவதாக திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளூர், கடம்பத்தூர், ஆவடி, பட்டாபுரம், மீஞ்சூர், பொன்னேரி மற்றும் கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ரயில் பயணிகள் சங்கத்தினருடன் திருவள்ளூர் MP சசிகாந்த் செந்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினார். அதில் ரயில் பயணிகள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை கூறிய நிலையில் அவற்றிற்கு தீர்வு காண்பதாக சசிகாந்த் செந்தில் உறுதியளித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவள்ளூர் ரயில் நிலையம் டெர்மினலாக கொண்டுவர ரயில்வே துறையிடம் பேசுவதாகவும், நெடுநாட்களாக முடிக்கப்படாமல் உள்ள மீஞ்சூர் மேம்பாலம் விரைவில் முடியும் என நம்புவதாகவும், திருவள்ளூர் வழியில் செய்யப்படும் அனைத்து ரயில்களையும் நிறுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி பேசினார். மேலும் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்வதாக தெரிவித்த அவர், படிப்படியாக வசதிகள் செய்வதாக ரயில்வே கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார். முதல்ல ரயில் நிறுத்தம் ஏற்பட்டது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் இன்னும் பத்தல. அது நாங்க கேட்டதுக்கும் அவங்க கொடுத்ததுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ். அதனால நாங்க கேட்ட எல்லா ரயில்களையும் நிறுத்தினால்தான் ஓரளவுக்காவது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமே தவிர, சரி 1-2 ரயில் நிறுத்தம் ஏற்பட்டதுல அது சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மீதி இருக்கிற ரயில்களும் கூட நிறுத்த வேண்டும் என்பது கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும். திருவள்ளூர் ரயில் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் கொடுக்க போறோம், ஆனால் இதை ஒரு ஸ்டேஜாக தான் நாங்கள் பண்ண போறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம். சரி, அவங்க பண்ணணும்னு நினைச்சா கூட முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல மக்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம சொல்ற ரீதியில பண்ணா அது கரெக்டா இருக்கும். அதனால நான் மறுபடியும் திருவள்ளூர் ரயில் நிலையத்தை ஒரு மேஜரா ஒரு ரிவ்யூ பண்ணி இன்னும் நான் எப்போ பண்ண போறாங்கன்ற டைம் லைனையும் எடுத்து நான் மக்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன். ஸோ தட்
அது இல்லாம இன்னைக்கு இருக்கிற ஃபெசிலிட்டியில வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. சப்வே வந்து சரியா இயங்கலை. அது வந்து மழை காலங்கள்ல வந்து முழுமையா அது கவர் ஆயிடுது. அது இல்லாம வந்து இன்னைக்கு வந்து இருக்கிற லிஃப்ட்டுகளும் இயங்குதான்றது பிரச்சனை. அதே சமயம் வந்து டிஸ்பிளே இல்லை, டாய்லெட்ஸ் இல்லை, ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்ல தான் டாய்லெட் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கூட நம்ம காம்ப்ரிஹென்சிவா எடுத்து நாம பேச போறோம். ஸோ ஷார்ட்டா நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இனிமே கொடுத்த டைம் அவங்களுக்கு முடிந்தது. இனிமே ஒரு போராட்ட ஆங்கிள் தான் இந்த ரயில்வே இஷ்யூவெல்லாம் அணுகணும்ன்றது தான் என்னுடைய பார்வை. வாணியம்பாடி அருகே பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் காவல்துறைக்கு தெரியாமல் பெற்றோர் உடலை தகனம் செய்துள்ளதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஏரிக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த கோவிதசாமி என்பவரின் மகள் மோவிதா. இவர் தும்பேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த நிலையில் நேற்று இரவு மாணவி மோவிதா தனது விவசாய நிலத்தில் உள்ள கொட்டகையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனை அறிந்த மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஏதும் கொடுக்காமல் உறவினர்களுடன் மாணவியின் சடலத்தை இரவோடு இரவாக நிலத்திலேயே தீயிட்டு எரித்து தகனம் செய்துள்ளனர். இதுகுறித்து அறிந்த தும்பேரி கிராம நிர்வாக அலுவலர் காசிநாதன் இச்சம்பவம் குறித்து அம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.